கடந்த 2 நாட்களாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தொடர்பில் பேசப்படும் ஒரு விடயம்தான் மஹிந்த ராஜபக்ஷ மீண்டும் கொழும்பில் குடியேறிவிட்டதாக கூறப்பட்டுக் கொண்டிருந்தது. இந்த விடயம் தொடர்பாக தற்போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார். அதாவது மீண்டும் கொழும்பில் குடியேறும் எண்ணம் தனக்கில்லை என்றும் இது தொடர்பாக வெளியாகும் செய்திகள் தவறானவை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தங்காலையிலிருந்து வெளியேறி மீண்டும் கொழும்பில் குடியேறும் எண்ணம் தனக்கில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் கொழும்புக்கு வரவேண்டிய தேவைகள் இருந்தால் வந்து செல்வேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இது இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஊடக பேச்சாளர் வழக்கறிஞர் மனோஜ் கமெகே நுகேகொடையில் உள்ள ஒரு தனியார் இல்லத்தில் மஹிந்த ராஜபக்ஷ தற்போது குடியேறி இருப்பதாக தகவல் ஒன்றினை வெளியிட்டிருந்தார். மருத்துவ சிகிச்சையை பெறுவதற்காகவும் கட்சியின் எதிர்கால நடவடிக்கைகள் மற்றும் ஒருங்கிணைப்பு தொடர்பான விடயங்களுக்காகவும் கொழும்பிற்கு அருகில் இருப்பது இலகுவாக இருக்கும் என்ற எண்ணத்தில் மஹிந்த ராஜபக்ஷ மீண்டும் கொழும்பில் குடியேறி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அரசியல் செயல்பாடுகளில் இருந்து விலகி இருப்பதாக கூறிய மஹிந்த ராஜபக்ச மீண்டும் தீவிர அரசியலில் ஈடுபட்டு வருவதாக இதன் பிறகு பேசப்பட்டது. தற்போது மஹிந்த ராஜபக்ஷ வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த தகவலானது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.